வணக்கம். இது சிந்தனை செல்வம். வணக்கம். இப்போ நேரா உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்க பேங்க் அக்கவுண்ட் மாச கடைசியில காலியா இருக்கிறதுக்கு நீங்க நினைக்கிற பொருளாதார காரணங்கள் உண்மை அல்ல. ஆமா, அதாவது பணவீக்கம், சம்பளம் பத்தல, அதிக செலவுகள், இதெல்லாம் ஒரு மேலோட்டமான காரணங்கள் தான். அப்போ அந்த ரகசியம் எங்க இருக்கு? ஆனா மனிதனோட மூளைக்கும் நம்ம உணர்ச்சிகளுக்கும் பணத்துக்கும் ஒரு ஆழமான உளவியல் தொடர்பு இருக்கு. கண்டிப்பா. இப்போ நம்ம வாங்குற ஆடம்பர பொருட்களா இருக்கட்டும், நம்ம செலவு செய்யற பழக்கமா இருக்கட்டும், அது வெறும் தேவையை மட்டும் சார்ந்தது இல்லையே. அதேதான். அது டோப்பமைன் எனப்படும் உடனடி மகிழ்ச்சிக்கான தேடலால் நடக்குது. நம்மள அறியாமலேயே நம்ம உணர்ச்சிகள் நம்மள கட்டுப்படுத்துது. ஓஹோ, அதாவது ஒரு பட்டன் அழுத்தினா பொருள் வீடு தேடி வர இந்த டிஜிட்டல் காலத்துல நடக்கிற விஷயமா இது? சரியா சொன்னீங்க. நம்ம மூளை தர்க்கத்தை விட அந்த ஒரு நிமிஷத்துல கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு தான் அதிகம் அடிமையாகுது. சரி, இப்போ இந்த உணர்ச்சிகளை முக்கியமா உங்களின் பண ஈர்ப்பை இயக்கிற அந்த ரகசிய கிரகம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் இந்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, காதல் கிரகம்னு மட்டுமே பலரும் தப்பா நினைக்கிற சுக்கிரன் தாங்க அது. சுக்கிரன்கிறது வெறும் காதலுக்கானது மட்டும் அல்ல, அது உங்களோட சொத்து மேலாண்மையோட, உங்களின் ஒட்டுமொத்த செல்வ வளத்தோட ரகசிய திறவுகோல். இப்போ இந்த ஆழமான உரையாடலோட முடிவுல நீங்க வெறும் ஜோதிடத்தை மட்டும் பார்க்க போறதில்ல. சித்தர்கள் அப்புறம் வேத ஜோதிடம் காட்டுற சுக்கிரனோட சூக்ஷ்மங்களை நவீன கால உளவியலோட நம்ம இணைக்க போறோம். அதாவது நம்ம ஆற்றலையும் செல்வத்தையும் ஈர்க்கும் நடத்தையா அதை எப்படி மாத்துறதுன்னு முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். சரியா? கண்டிப்பா. உங்க செலவு செய்யற தூண்டுதல்களை எப்படி செல்வத்தை உருவாக்குற ஒரு பெரிய கருவியா மாத்துறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பாக்குற உண்மை. சூப்பர். முதல்ல நம்ம எல்லோர் மனசுலயும் இருக்கிற அன்றாட நம்ம சந்திக்கிற ஒரு பெரிய வலிய பத்தி பேசலாம். இப்போ நீங்க நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க, மாசமான ஒரு நல்ல தொகை கைக்கு வந்துடுது. ஆனா சரியா ஒரு 2-3 வாரம் கழிச்சு பார்த்தா அந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியறதில்ல அல்லவா? நான் அவ்வளோ பெரிய செலவு எதுவும் பண்ணலையே, அப்புறம் எப்படி பணம் கரைஞ்சதுன்னு பலரும் யோசிக்கிறோம். உழைத்து சம்பாதித்தாலும் பணம் ஏன் தங்குவதில்ல? இதுக்கு விட இந்த 2026ஆம் ஆண்டோட அதிவேக டிஜிட்டல் பொருளாதாரத்துல தான் இருக்கு. சுக்கிரனோட ஆதிக்கத்தை நாம எப்படி தப்பா புரிஞ்சிருக்கோங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. எப்படி சொல்றீங்க? இப்போ எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு அதுவா? அதாவது ஆடம்பர மோகம். நவீன பொருளாதாரத்துல இத லைஃப் ஸ்டைல் க்ரீப்னு சொல்லுவாங்க. ஓ, லைஃப் ஸ்டைல் க்ரீப். அதாவது வருமானம் ஏற ஏற செலவும் ஏறுறதா? அதேதான். இப்போ உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அடுத்த மாசமே நீங்க இதுவரைக்கும் யூஸ் பண்ண சாதாரண பிராண்டை விட்டுட்டு கொஞ்சம் விலை உயர்ந்த பிராண்டுக்கு மாறுவீங்க. ஆமா, அது இயல்பு தானே. அது தேவையோ இல்லையோ, சமூகம் உங்களை பார்த்து வியக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல வேலை பளுனால வர்ற ஸ்ட்ரெஸ்ஸை மறக்க ராத்திரி 11 மணிக்கு ஆன்லைன்ல ஏதாவது வாங்குறது வழக்கமாயிடும். அடாமா, இந்த டோபமைன் தூண்டுதல் தான் நம்ம உண்மையான அடித்தள செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்குதுன்னு சொல்றீங்க. மிகச்சரி. ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. அப்படி என்றால் அழகான பொருட்களை வாங்குறதும் ஒரு நல்ல தரமான வாழ்க்கை வாழ்றதும் தப்பா? இல்ல, நான் அப்படி சொல்லல. ஏன்னா சுக்ரன் என்றாலே ஆடம்பரத்தை அனுபவிக்கிறது, கலை நுணுக்கங்களை ரசிக்கிறது, ரசனையோட வாழ்றது தானே. நாம என்ன முனிவர்கள் மாதிரி எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு காட்டுக்கு போனோமா? கண்டிப்பா இல்லைங்க. எந்த இடத்துலயும் அப்படி சொல்லல. சுக்கிரன்கிறது அழகையும் தரத்தையும் வாழ்க்கையோட உன்னதங்களையும் முழுமையா ரசிக்கிறது தான். அப்புறம் எங்கதான் பிரச்சனை வருது? சமூகம் தர அழுத்தத்தால வர வீண் செலவுகளுக்கும் சுக்கிரன் காட்டுற உண்மையான கிரக ஆற்றலுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய ஆனா ஆழமான உளவியல் கோடு இருக்கு. ஓஹோ. நாம ஆடம்பரத்தை ஒரு செலவு அப்படிங்கிற நிலையிலிருந்து மாத்தி அதை எப்படி ஒரு மூலாபுராய சொத்தா, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அசெட்டா பாக்குறதுங்கிற மனமாற்றத்தை உருவாக்கணும். மூலோபராய சொத்து, இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ நான் ஒரு மால்ல நின்னுட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச ஒரு விலை உயர்ந்த பொருளை பாக்குறேன். அந்த நிமிஷத்துல என் மூளை எப்படி வேலை செய்யணும்? ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இப்போ நீங்க பல லட்சம் மதிப்புள்ள ஒரு விலை உயர்ந்த வாட்ச உங்க நண்பர்கள் மத்தியில பகாட்டா காட்டிக்கணும்னு இஎம்ஐ போட்டு வாங்குறீங்கன்னு வைங்க. அது வெறும் செலவு. அது சுக்கிரனோட நிழல் பக்கம். சரி, அப்போ உண்மையான சுக்கிரன் ஆற்றல்னா என்ன? அதே சுக்கிரனோட ஆற்றலை பயன்படுத்தி நீங்க வாங்குற ஒரு பொருள் காலப்போக்குல தன் மதிப்பை இழக்காமல் அல்லது மதிப்பு கூடுற ஒரு கலைப்பொருளாகவோ ஒரு பிரீமியம் ரியல் எஸ்டேட் சொத்தாகவோ இருந்தா அதுதான் மூலசார சொத்து. அடடா, ரொம்ப தெளிவா புரியுது. சுக்கிரன் தரத்தை விரும்புது தவிர மதிப்பை இழக்கிற வீண் பகட்ட விரும்பல. ஆமா, நீங்க பணத்தை செலவழிக்கும் போது இது என் எதிர்காலத்தோட செல்வத்தை உறிஞ்சுகிறதா அல்லது என் செல்வத்தின் மதிப்பை உயர்த்துகிறதாங்கிற கேள்வியை கேட்டுக்கணும்.
சூப்பர். பகட்டுக்கும் உண்மையான தரத்திற்குமான வித்தியாசத்தை சுக்கிரன் நமக்கு உணர்த்துது. சரி நேயர்களே, உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி. உங்களோட ஜாதகத்துல சுக்கிரன் எந்த தத்துவத்துல, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய 4இல் எந்த தத்துவத்தில் அமர்ந்திருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சா உங்களோட முதலீட்டு வெற்றியோட ஒட்டுமொத்த ரகசியமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது எப்படின்னு சற்று பொறுத்து சொல்றோம். உங்களை ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் அதுல காத்திருக்கு. இப்போ அந்த ரகசியத்தை நோக்கி நம்ம நகர்றதுக்கு முன்னாடி அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு நேரடியா பாத்திரலாம். அதாவது எல்லா மனுஷங்களோட மூளையும் ஒரே மாதிரி வேலை செய்யறது இல்ல, சரியா? கண்டிப்பா இல்ல. சுக்கிரனோட இந்த 4 தத்துவ நிலைகளும் உங்க மூளையோட நிதி செயல்பாட்டையும் நவீன முதலீட்டு முறைகளையும் எப்படி தீர்மானிக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த சுத்து வளசும் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். சரி, இத நான் எப்படி புரிஞ்சுக்கலாமா? இது பார்க்கறதுக்கு பணத்தை கையாள்றதுக்குன்னு நம்ம ஒவ்வொருத்தரோட மூளைக்குள்ளேயும் பலவிதமான ஆபரேட்டிங் சிஸ்டம்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப சரியான ஒப்பீடு. ஒருத்தருக்கு ஆப்பிள் சிஸ்டம் வேலை செய்யும், இன்னொருத்தருக்கு விண்டோஸ் வேலை செய்யும். அதுபோல தான் இதுவும், சரியா? அதேதான். மூளைக்குள்ள இருக்கிற அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு தான் சித்தர்களும் வேத ஜோதிடமும் தத்துவங்களா பிரிச்சிருக்காங்க. அப்போ முதல்ல நிலம் தத்துவத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? சரி, ஒருத்தரோட ஜாதகத்துல சுக்கிரன் நிலம் சார்ந்த ராசிகளான ரிஷபம், கன்னி, மகரத்துல இருந்தா அவங்களோட ரிஸ்க் எடுக்கிற திறன் ரொம்ப நிதானமா இருக்கும். அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நிலம் தத்துவத்துக்கு தொட்டு உணரக்கூடிய ஒரு தன்மை தேவை. இவங்களால கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்ல முதலீடு பண்ணிட்டு நிம்மதியா தூங்க முடியாது. ஓ, அதனாலதான் இவங்க ரியல் எஸ்டேட், தங்கம் மாதிரி விஷயங்கள்ல அதிக ஆர்வம் காட்டுறாங்களா? ஆமா, பல வருஷங்களா தொடர்ந்து இயங்குற ரொம்ப பாதுகாப்பான நிறுவன பங்குகளையும் இவங்க விரும்புவாங்க. இவங்களுக்கு கூட்டு வட்டியின் ஒழுக்கம் இயற்கையாகவே கைவரும். சரி, என் மூளையில இருக்கிறது நிலம் சிஸ்டம்னு வச்சுப்போம். நான் போய் காற்று தத்துவத்துக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா என்ன ஆகும்? அதுதாங்க சிஸ்டம் கிராஷ். ஒரு நிலம் சார்ந்த சுக்கிரன் உள்ளவர் திடீர்னு சோஷியல் மீடியால யாரோ சொன்னதை கேட்டு கிரிப்டோ மார்க்கெட்லயோ இல்ல டே ட்ரேடிங்லயோ இறங்குனா அவங்க மூளை அந்த பதட்டத்தை தாங்காது, சரியா? ஆமா, நஷ்டம் வரும்போது பயத்துல எல்லாவற்றையும் வித்துட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ காற்று தத்துவம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? மிதுனம், துலாம், கும்பம் ராசிக்காரர்கள். அவங்களோட செயல்பாடே வேற மாதிரி இருக்கும். காற்றுக்கு எல்லைகள் கிடையாது இல்லையா? அவங்க மூளைக்கு எப்பவுமே ஒரு புதிய தகவல், ஒரு புதிய யோசனை தேவைப்படும். ஓஹோ, அப்போ இவங்க தான் இந்த டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ்னு போவாங்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. புதிய வகையான டிஜிட்டல் முதலீடுகள்ல இவங்க ஆர்வம் காட்டுவாங்க. இவங்க ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாவே எடுப்பாங்க. பல துறைகள்ல பணத்தை போடுறது இவங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பா. பல துறைகள்ல முதலீடு செஞ்சு செல்வத்தை பெருக்கிறது இவங்க இயல்பு. ஒரு இடத்துல மட்டும் பணத்தை முடுக்கி வைக்கிறது இவங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். அடடா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்படி என்றால் நெருப்பு தத்துவத்தின் நிலை என்ன? மேஷம், சிம்மம், தனுசு அவங்க வெறும் பணத்தை நெருப்புல போட்டு எரிச்சிடுவாங்களா என்ன? சிரிக்கிறார். இல்லவே இல்ல. நெருப்பு தத்துவ ராசிகள்ல சுக்கிரன் இருந்தா வேகம் தான் அவங்களோட தாரக மன்றம். நெருப்புக்கு எரிபொருள் உடனே தேவையே? ஆமா, உளவியல் ரீதியா பார்த்தா இவங்க மூளைக்கு உடனடி ரிசல்ட் வேணும். இவங்க தான் பங்குச் சந்தையில உணர்ச்சி வசப்பட்டு தினசரி வர்த்தகம் செய்யறதுல ஈர்க்கப்படுவாங்க. அதிக ஆபத்து, அதிக லாபம், இதுதான் இவங்க மனநிலையா? எக்ஸாக்ட்லி. கிராஃப் மேல போறதையும் கீழே இறங்குறதையும் பார்க்கும்போது வர்ற அந்த அட்ரினலின் ரஷ்ஷ இவங்க விரும்புவாங்க. ஆனா இங்கதான் பிரச்சனையே இருக்கு. என்ன பிரச்சனை? இந்த வேகம் சில சமயங்கள்ல பெரும் அழிவுக்கு கொண்டு வரும். இவங்க தங்களோட இந்த நிரப்பு ஆற்றல சூதாட்டம் மாதிரி தினசரி வர்த்தகத்துல வீணாக்க கூடாது. அப்புறம் அது எப்படி சரியா பயன்படுத்துறது? ஒரு புதிய மாபெரும் தொழிலை உருவாக்குறதுல, அதாவது ஆக்டிவ் பிசினஸ் பில்டிங்ல அந்த ஆற்றலை செலுத்தினா அவங்கள யாராலும் அசைக்க முடியாது. ஓ, புரிகிறது. அந்த நெருப்பின் ஆற்றலை அழிவுக்கு பயன்படுத்தாம ஒரு பெரிய இயந்திரத்தை இயக்க பயன்படுத்தணும். அருமை. இறுதியா நீர் தத்துவத்தை பத்தி சொல்லுங்க. சுக்கிரன் நீர் தத்துவ ராசிகளான கடகம், விருச்சிகம், மீனம் ஆகியவற்றிலிருந்தா பணத்துக்கும் அவங்களுக்குமான தொடர்பு முற்றிலும் உணர்வு பூர்வமானதா இருக்கும். நீர் எப்பவுமே ஆழமானது, மறைமுகமானது இல்லையா? கண்டிப்பா. தன் குடும்பத்தோட எதிர்காலத்துக்காகவும் தங்களுக்கு பிறகு தம் பிள்ளைங்களுக்கு ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குறதுக்காகவும் தான் முதலீடு செய்வாங்க. அறநெறி சார்ந்த முதலீடுகள்ல ஆர்வம் காட்டுவாங்க. இவங்களுக்கு பணங்கிறது வெறும் நம்பர் கிடையாது, குடும்பத்தோட நிம்மதி, அப்படிதானே? 100க்கு 100 உண்மை.
இந்த 4 தத்துவங்களையும் கேட்கும்போது ஒன்னு தோணுது, நாம இதுவரையும் நம்ம இயற்கையான குணத்துக்கு எதிராக தான் போராடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய பேர் அதைத்தான் பண்றாங்க. நம்ம நண்பன் செய்யறாங்கிறதுக்காகவோ யூடியூப்ல யாரோ சொல்றாங்கிறதுக்காகவோ நம்ம ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கு பொருந்தாத ஒண்ணுல முதலடி செஞ்சுட்டு தவிக்கிறோம். இதத்தான் நாம இன்னைக்கு நிதி நடத்தை, அதாவது ஃபினான்ஷியல் பிஹேவியர்னு நவீன உளவியல்ல படிக்கிறோம். உங்க சுக்கிரன் எதுல பலமா இருக்கோ அதுல உங்க செல்வத்தோட வேர்களை ஆழமா பதிக்கணும். அதை மீறி செயல்பட்டால் நாம முன்பே சொன்னது போல சிஸ்டம் கிராஷ் தான் ஆகும். சரி, என்கிட்ட என்ன சிஸ்டம் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அதை எப்போ அப்டேட் செய்யறது? காலத்தோட முக்கியத்துவம் ரொம்ப பெரிய விஷயங்க. ஆமா, எப்போ பயன்படுத்துவதுன்ற காலத்தின் முக்கியத்துவம் ஒன்னு இருக்கே. இந்த 2026ஆம் ஆண்டோட கிரக சுழற்சியும் தற்போதைய சந்தை வேகமும் எப்படி ஒன்னை சார்ந்து இயங்குது? இத பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன். காலம் என்பது இங்கே பிரம்மாண்டமான ஒரு காரணிங்க. 2026ஆம் ஆண்டோட கிரக சுழற்சிகள், குறிப்பா சுக்கிரனோட பெயர்ச்சிகள் ஒரு தனி மனிதனோட பொருளாதார வாழ்வுல மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இத வெறும் ஜோதிட பார்வையில மட்டும் நாம பார்க்க கூடாது, சரியா? ஆமா, சுக்கிரன் ஒருவரோட ஜாதகத்துல வலிமையான இடத்துல சஞ்சரிக்கும் காலகட்டத்துல அவரோட மூளையோட டோபமைன் அளவும் முடிவெடுக்கிற திறனும் தன்னம்பிக்கையும் உச்சத்துல இருக்கும். ஓ, அப்போ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல தான் நம்ம முக்கியமான முடிவுகளை எடுக்கணுமா? அதேதான். அந்த நேரத்துல தான் நீங்க உங்க வேலையில புதிய வருமான வாய்ப்புகளை பத்தி பேச்சுவார்த்தை நடத்தணும், சம்பள உயர்வு கேட்கணும். பெரிய வியாபார முதலீட்டையோ இல்ல நிலம் வாங்குறது மாதிரியான பெரிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இதுதான் சரியான நேரமா? கண்டிப்பா. உங்க உள்ள ஆற்றலும் பிரபஞ்ச ஆற்றலும் ஒரே நேர்கோட்ல பயணிக்கும்போது உங்களின் முடிவுகள் ரொம்ப துல்லியமா இருக்கும். அதாவது உங்களுக்கு சாதகமான காற்று வீசும்போது மட்டும்தான் படகின் பாயை விரிக்கணும்னு சொல்றீங்களா? ரொம்ப அழகான உதாரணம். ஆமா. சரி, இப்போ இந்த ஆற்றலை எப்படி மற்றவங்க உணர்வாங்க? இததான் ஃபைனான்ஷியல் மேக்னட்டிசம்னு சொல்றோமா? இதை என் தொழில்ல, என் அன்றாட வேலை பார்க்குற இடத்துல எப்படி பயன்படுத்துறது? ஆமா, அதுதான் ஃபைனான்ஷியல் மேக்னட்டிசம். சுக்கிரன்கிறது வெறும் பணத்தை மட்டும் ஈர்க்கிற கிரகம் கிடையாது. அது வசீகரத்தையும் மற்றவங்களை ஈர்க்கிற தன்மையையும் குறிக்கிற கிரகம். ஓஹோ. நீங்க சுக்கிரனோட ஆற்றலோடு ஒன்றிணைந்து செயல்படும் போது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான ஆரா உருவாகும். இது எப்படி வேலை செய்யணும்னு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ நீங்க ஒரு முதலீட்டாளரை சந்திக்கிறீங்க அல்லது உங்க மேலதிகாரி கிட்ட ப்ரமோஷன் கேக்குறீங்கன்னு வச்சுப்போம். உங்க சுக்கிரன் நில தத்துவத்துல இருந்தா உங்க பேச்சுல ஒரு அசாத்தியமான நிலைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் வெளிப்படும். அத பாக்குற முதலீட்டாளர் இவர் ரொம்ப தெளிவான ஆளு, இவர்கிட்ட பணத்தை கொடுத்தா பாதுகாப்பா இருக்கும்னு ஆழ் மனசுல உணர்வாரா? சரியா சொன்னீங்க. அதுவே நீங்க காற்று தத்துவமா இருந்து ஒரு புதிய டெக்னாலஜி ஐடியாவை விவரிக்கும் போது உங்களோட அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் புதுமையான சிந்தனையும் எதிரே இருக்கிறவரை காந்தம் போல ஈர்க்கும். ஆடடா, அப்போ இந்த இயல்பான குணங்களை வெளிப்படுத்தும் போது முதலீடுகளும் நல்ல மனிதர்களும் தானாவே நம்மள தேடி வருவாங்க. ஆமாங்க, இது ஒரு இயல்பான வெற்றி. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய திறப்பு. சுக்கிரனை வெறும் காதல், கல்யாணம், அழகு பொருள் மட்டுமே பார்த்து பழகி நமக்கு அது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியாகவும் உளவியல் ஆயுதமாகவும் உருவெடுக்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பா. சரி, நாம நிகழ்ச்சியோட தொடக்கத்துல ஒரு கேள்வி எழுப்பி பாதியில நிறுத்தி வச்சிருந்தோம். ஆமா, அந்த ரகசியம் பத்தி. உங்கள் சுக்கிரனோட தத்துவம் தெரிஞ்சா உங்க முதலீட்டு வெற்றியோட ரகசியம் தெரியும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கியிருந்தோம். அதை இப்போ முழுமையாக்கலாமா? இந்த தலைமுறை செல்வத்திற்கான சுக்கிரனின் வலைபடம் அப்படின்னு நீங்க அடிக்கடி குறிப்பிடுறீங்களே, அது உண்மையில எப்படி வேலை செய்யுது? அந்த புள்ளியை இப்போ இணைச்சிடுவோம். செல்வத்தை உருவாக்குறதுங்கிறது வெறும் பேங்க் பேலன்ஸை கூட்டுறதோ அல்லது மற்றவங்களை பார்த்து போட்டியிடுறதோ இல்ல. அப்புறம் என்னது? வேத ஜோதிடத்துல சுக்கிரனோட மிக முக்கியமான கொள்கைகள்ல ஒண்ணு நல்லிணக்கம், அதாவது ஹார்மனி. செல்வத்தை உருவாக்குறதுங்கிறது ஆழமான ஒரு சுய அன்பு அப்படிங்கறத நீங்க உணரணும். சுய அன்புன்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் உடனே வாங்கி தள்ளுறதா? இல்ல, அது தப்பு. உண்மையான சுய அன்புங்கிறது உங்க எதிர்காலத்தை, உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாப்பா வைக்கிறது. ஓ, பணத்தை வெறும் சேமிப்பா மட்டும் பார்க்க கூடாதா? ஆமா, உங்க பணத்தை உங்களோட வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் சமநிலைப்படுத்துற ஒரு சக்தியா பார்க்கணும். உங்க சுக்கிரனோட தத்துவத்திற்கு ஏத்த மாதிரி ஆபத்து அப்புறம் பாதுகாப்பு ஆகிய ரெண்டையும் உள்ளடக்கின ஒரு டைவர்சிஃபைட் செல்வத் திட்டத்தை உருவாக்குறது தான் அந்த வரைபடம். அந்த வரைபடத்தை நாம சரியா வரைஞ்சிட்டா நாம உழைக்காத நேரத்திலயும் நாம பணம் நமக்கால உழைக்கும், சரியா? மிகச்சரி. தத்துவார்த்தமா இது கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா நடைமுறையில இதை பின்பற்றது அவ்வளோ ஈஸி இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? இப்போ பங்குச்சந்தை திடீர்னு வீழ்ச்சி அடையும் போதோ
அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் புது கார் வாங்கும்போதோ எனக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சிகள் என்ன பதற்றப்பட வைக்குமே. இதை தடுக்க நேயர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான குறிப்பை வழங்க முடியுமா? கட்டாயமா. சுக்கிரனோட நிலைக்கு மதிப்பளிக்கிற வகையில ஒரு தினசரி நிதி சடங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில கொண்டு வரணும். சடங்குனா கற்பூரம் ஏத்தி சாமி கும்பிடுறதா? இல்லவே இல்ல. தினமும் ஒரு 5 நிமிஷம் எந்தவித பதற்றமும் இல்லாம அமைதியா உட்கார்ந்து உங்க வரவு செலவு கணக்குகளையும் முதலீடுகளையும் பேங்க் பேலன்ஸையும் கவனிங்க. சும்மா கவனிச்சா போதுமா? அத பார்த்து பயப்படவோ ஐயோ பணம் குறையுதேன்னு கவலைப்படவோ கூடாது. மாறாக இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக, அது ரொம்ப சின்ன தொகையாகவே இருந்தாலும் சரி, ஒரு ஆழமான நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. அதாவது கிராட்டிடியூட். ஆமா, இந்த பணம் என் தேவைகளை பூர்த்தி செய்யுதுன்னு முழுமையா உணருங்க. தினமும் 5 நிமிஷம் கணக்க பார்க்கறதும் நன்றி சொல்றதும் எப்படி என் பதற்றத்தை குறைக்கும்? இது மூளையில எப்படி வேலை செய்யுது? நீங்க தினமும் உங்களின் நிதியோடு ஒரு நல்லிணக்கத்தை, ஒரு அமைதியான உறவை உருவாக்கும் போது உங்க மூளை அந்த பணத்தை ஒரு பயன்தரும் பொருளா பார்க்கறத நிறுத்திடும். ஓஹோ. மார்க்கெட்ல ஏற்ற இறக்கங்கள் வரும்போது உங்க மூளை டோபமைன் தூண்டுதல்களுக்கோ அல்லது திடீர் பயத்துக்கோ அடிமையாகாது. சுக்கிரனோட அந்த சமநிலையான அமைதி உங்க மனசுலயும் எதிரொலிக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தர்க்கரீதியான முதலீடு முடிவுகளை எடுக்க இந்த 5 நிமிட தினசரி பழக்கம் ஒரு மாபெரும் நங்கூரம் போட செயல்படும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. சித்தர்கள் பணத்தை ஒரு ஆற்றல்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஆற்றலோட நீங்க எந்த அளவுக்கு அமைதியான உறவை வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது உங்ககிட்ட தங்கும். இதுதான் தலைமுறை தலைமுறையா நிலைத்திருக்கும் செல்வத்தை உருவாக்குறதுக்கான உண்மையான அடித்தளம். ஆமாங்க. ரொம்ப அர்த்தமா சொன்னீங்க. நேர்களே, இதுவரை நாம பேசுனதை வச்சு ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. அடுத்த முறை நீங்க மால்ல நிக்கும் போதோ அல்லது ஆன்லைன்ல அந்த விலை உயர்ந்த ஆடம்பர பொருளை வாங்க நினைக்கும் போதோ அது உங்க பணத்தை உறிஞ்சும் ஒரு வீண் செலவாக இல்லாம உங்க சுக்கிரனோட ஆற்றல் கோரும் ஒரு துல்லியமான முதலீடா, ஒரு மூலபாய சொத்தா இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்களோட மூளை எப்படி செயல்படுது என்பதற்கான செல்வ வரைபடம் அங்கேயே இருக்கு. உங்க இயற்கை குணத்துக்கு எதிரா போரிடுறதை நிறுத்திட்டு பிரபஞ்ச ஆற்றலோட கைகோர்த்து பயணிக்க தொடங்குங்க. கண்டிப்பா எல்லாரும் இத பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தா அடுத்த வீடியோல உங்க வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. அதை தவற விடாதீர்கள். சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். ஆமா. நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.